வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை, பதிவுகள் எவ்வாறு பதியப்படுகிறது என்பது இன்றைய சிந்தனை. பதிவுகள் என்று சொல்லும் பொழுது, இது எப்பொழுது இந்த பதிவுகள் என்பது தொடங்கியது என்று நாம் இந்த இயற்கையிலே ஒரு சிந்தனையை செய்து பார்க்க வேண்டும். அதாவது சுற்றவெளியாக இருந்த அந்த தெய்வ நிலை அசைந்து விண்ணாகியது. விண்ணின் கூட்டு இயக்கமே பஞ்சபூதங்களாக மாறியது என்று நாம் பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்தை தெரிந்திருக்கிறோம். அந்த பஞ்சபூதங்களாக வந்து பஞ்சபூதங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் வரை அங்கு ஏதாவது பதிவுகள் என்று இருந்ததா என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், அங்கு பதிவுகள் என்பதற்கான எந்த வேலையும் இல்லை. அங்கு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்ற மூன்றேதான் அங்கு அறிவாக மலர்ந்திருந்தது. அதாவது முற்றறிவாகிய தெய்வம் பஞ்சபூதங்களிலே, அதாவது ஜடப்பொருள்களிலே அங்கு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்ற நிலையில்தான் அந்த அறிவு. ஆனால் எப்பொழுது உயிரினம் என்று தோன்றியதோ, தோன்றிய இடத்தில் உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல் என்ற நிலைக்கு அந்த அறிவு உயர்ந்ததல்லவா? அந்த உணர்தல் என்ற ஒன்று எப்பொழுது மலர்ந்ததோ அங்குதான் இந்த பதிவு என்பதே தொடங்கிய இடமாக இருக்கிறது. அப்ப அந்த உணர்தல் என்பதும் அறிவுதான். உணர்வது மனம் என்று சொல்கிறோம். அந்த உணர்வது மனமாக இருந்தாலும் அதை உணர்தல் யார் என்றால் அறிவு. சரி, அப்ப இந்த இடத்திலே உணர்தல் என்ற அறிவு ஜடப்பொருள்களில் பஞ்சபூதங்கள் வரை இல்லை. அதனால் அங்கு பதிவுகள் இல்லை என்பதை இன்றைய சிந்தனையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தத்துவம். சரி, அப்படி என்றால் இந்த பதிவுகள் என்பது எங்கு தொடங்கி இருக்க வேண்டும்? ஓரறிவு தாவரம் என்பதிலேயே தொடங்கி இருக்க வேண்டும். அப்படி தொடங்கி இருந்தாலும் இப்போ அந்த ஓரறிவு தாவரத்திலே அந்த பதிவுகள் அங்க அழுத்தம் என்பதை மட்டும்தானே உணரக்கூடிய அறிவு மலர்ந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அங்கு அந்த அழுத்தம் என்ற அடிப்படையிலான பதிவுகள், அந்த தொடு உணர்வு என்ற அடிப்படையிலான பதிவுகள் அந்த உடல் செல்களில் பதிகிறது என்று சொல்கிறோமே, இது அங்கேயே தொடங்கிவிட்டது. அந்த தாவரங்களிலேயே உடல் செல்களில் பதிவு சொல்லுவாங்களே, விரிவு சுருக்க பதிவு என்று சொல்லுகிறோமே, அது அங்கேயே தொடங்கி இருக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதன் அடுத்து ஒவ்வொரு அறிவாக மலர்ந்த பொழுது அங்கு உணரும் திறன் கூடுகிறது. முதல்ல தொடு உணர்வு இருந்தது, அடுத்து சுவை உணர்வாக மாறியது, அடுத்து வாசனை உணர்வு வந்தது, அடுத்து பார்வை திறன் வந்தது, கடைசியில கேட்கும் திறன் என்று 5 புலன்களும் வந்தது. இப்ப 5 புலன்களும் மலர்ந்து வந்த விலங்கினங்கள், பறவைகள் என்று வரும் பொழுது அங்கு 5 வகையான உணர்வுகளும் அதன் ரீதியாகவும் பதிவுகள் ஆகிறது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த பதிவுகள் என்பது தாவரம் முதல் விலங்கினங்கள் வரை
இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளும் பதிவு என்ற அடிப்படையில் இருக்கிறது இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு வகையிலும் பதியக்கூடியது என்று சொல்கிறோமே, அதாவது உடல் செல்களில் பதிகிறது, மூளையில் பதிகிறது, உயிர் துகள்களில் பதிகிறது, ஜீவகாந்தத்தில் பதிகிறது, அது கருமையத்தில் பதிகிறது, வான்காந்தத்தில் பதிகிறது என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த இந்த இடத்திலே அந்த கருமையத்தில் பதியக்கூடிய பதிவு, வான்காந்தத்தில் பதியக்கூடிய சமுதாய பதிவு, இந்த இரண்டிலும் தான் மனிதனிடம் இருக்கக்கூடிய பதிவுகளை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஆறறிவு மனிதனிடம் வரும் பொழுது இந்த எல்லா வகையிலான பதிவுகளும் அவனிடம் இருக்கிறது என்று சொல்லலாம். விலங்கினங்களில் கர்மைய பதிவு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது, கர்மையத்தில் பதிவு இருக்கிறது. ஆனால் விலங்கினங்களின் கர்மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுக்கும் மனிதனுடைய கர்மையத்தில் இருக்கக்கூடிய பதிவுக்கும் வித்தியாசம் உண்டு. அங்க இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்களில் செயல்பதிவு மட்டும்தான் அங்கு பதிவாக இருக்கும். மனிதனிடம் மட்டுமே கர்மையத்தில் விளைவை கொடுக்கக்கூடிய பதிவாக இந்த கர்மவினை பதிவுகள் என்பது இருக்கிறது. அதாவது விளைவை கொடுக்கக்கூடிய பதிவுகள், விளைவு வரவேண்டிய பதிவுகள் என்று சொன்னால் அதுதான் கர்மவினை பதிவுகள். ஆக இந்த புண்ணிய பதிவுகள் என்று சொல்வதிலெல்லாம் விளைவுகள் வரவேண்டியது என்று இல்லை, அதனால் அதை செயல் பதிவுகள் என்று நாம் சொல்லுகிறோம். சரி, இந்த கர்மவினை பதிவுகள் என்று இங்கே இருக்கும் பொழுது இதனுடைய அந்த விளைவுகள் வரவேண்டிய பதிவாக இருக்கிறதே, அது என்ன ஆகிறது? வான்காந்தத்தில் அது பதிவாகி அது மொத்தமாக இந்த சமுதாயத்துக்கு இயற்கையின் மூலமாக, இயற்கை சீற்றமாக நமக்கு விளைவை கொடுக்கக்கூடியதாகவும் வருகிறது. ஆக இது மனிதனிடத்தில் தான் இதை முழுமையாக அத்துணை பதிவுகளின் வகைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த பதிவுகள் அப்படிங்கிறது இதற்கும் செயல் விளைவு தத்துவத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று இன்றைய சிந்தனையிலே நாம் படித்திருக்கிறோம். அதாவது செயல் விளைவு என்றால், அதாவது ஒரு செயல் செய்யப்படுகிறது, அது பதிவாகிறது, அதற்கு விளைவுகள் என்று சொல்லுகிறோமே. விளைவுகள் இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று, அது மீண்டும் எண்ணமாக வருகிறது. அது ஒரு செயல் செய்து பதிந்திருந்தால்தான் அது எண்ணங்களாக வரும். அப்ப அந்த எண்ணங்களாக வருவதும் ஒரு விளைவு என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அந்த பாவ புண்ணிய பதிவுகளுக்கு தகுந்தாற்போல் அது துன்பம் கொடுக்கும் விளைவாகவோ துன்பம் போக்கும் விளைவாகவோ வருகிறது. அப்படி ஒரு விளைவும் வருகிறது. அப்ப செயல் விளைவு தத்துவம் என்பது இந்த பதிவுகள் என்பதில் இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த செயல் விளைவு தத்துவத்துக்காகத்தான் இந்த பதிவுகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். செயல் விளைவு தத்துவத்தை நாம் இன்னொரு வார்த்தையில் என்ன கூறுகிறோம்? கூறுதலறம் என்று கூறுகிறோம். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் என்று சொல்வார்கள். இந்த கூறுதலறம் என்பது எது? இறை நீதி, இறை நீதி, இறை தன்மைதான் இந்த கூறுதலறம் என்று சொல்லுகிறோம். அப்ப செயல் விளைவு என்பதுதான் இறை. அப்ப அந்த செயல் விளைவு என்பதற்காக, அந்த செயல் விளைவு என்பதை செயல்படுத்துவதற்குரிய செயல்கள் தான் இந்த பதிவுகள். அப்படி எடுத்துக்கணும். இந்த பதிவுகளுக்காக செயல் விளைவு தத்துவமா, செயல் விளைவு தத்துவத்துக்காக இந்த பதிவுகளா என்று கேட்டால், செயல் விளைவு தத்துவம் அது செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய செயல்பாடு என்பதுதான்
இந்த பதிவுகள், அதுக்குரிய விளைவுகள், இது எல்லாமே. ஆக இந்த பதிவுகள் எவ்வாறு பதிகிறது என்று சொல்லும் பொழுது, இது எண்ணமாக இருக்கும் பொழுதும் பதிவாகிறது, சொல்லாக இருக்கும் போதும் பதிவாகிறது, செயலாக இருக்கும் பொழுதும் பதிவாகிறது. மூன்றிலேயுமே பதிவாகிறது. அதனால மகரிஷி அவர்கள் எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றினாலும் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த பாவ புண்ணியம் என்பதற்கு சொல்லும் பொழுதும், ஒடுக்கம் என்பதற்கு சொல்லும் பொழுதும் செயலினால் என்று மட்டும் சொல்வதில்லை, எண்ணம், சொல், செயல் என்று. அப்ப ஒரு எண்ணமே பதிவாகிறது. ஒன்றை நினைத்து விட்டால் பதிவாகி விடுகிறது. அது மீண்டும் எண்ணும் போது மீண்டும் பதிவாகிறது. இவ்வாறு பதிந்து 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 அதனுடைய வில் பவர் கூடும் பொழுது அது அழுத்த பதிவாகி, அது பழக்க பதிவாகி, அதை மீண்டும் 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 கேட்கக்கூடியதாக இருக்கிறது, மறக்க முடியாததாக மாறிவிடுகிறது. அந்த பதிவுகளுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது இப்பொழுது நமக்கு பழகிவிட்ட பழக்கமாக மாறிவிட்டது. அதிலிருந்து விளக்கத்தின் மூலம் அதில் வெளியே வருவது என்பதற்காகத்தான் நாம் இப்பொழுது பயிற்சிகளும் முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பதிவுகளில் இந்த விரிவு சுருக்க பதிவு அது உடல் செல்களிலே, அதே போல உயிர் என்பதில் நுண்ணியக்க பதிவு, ஜீவகாந்தத்திலே பிரதிபலிப்பு பதிவு, மூளையிலே எண்ணப்பதிவு, இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் பதிவுகளாக இருக்கும். என்ன பதிவுகள் இருந்ததோ அந்த பதிவு அப்படியே மீண்டும் எண்ணமாக மலரும். அதில் எந்த பிரித்து பார்க்கக்கூடிய எதுவும் இருக்காது. இப்ப நாக்கிலே காப்பி குடித்து ஒரு பதிவு வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த நேரம் வரும்பொழுது அந்த நாக்கு காப்பியை தேடுகிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கு தூண்டுகிறது அல்லவா? அந்த இடத்தில் அது காப்பி நல்லதா கெட்டதா, இது தேவையா தேவையில்லையா, இது பசிக்காகவா ருசிக்காகவா, இப்படியெல்லாம் அது என்ன செய்யாது, அனலைஸ் பண்ணாது, ஆராய்ச்சி செய்யாது. இந்த 4 இடங்களில் இருக்கிறது அப்படியே வரும். அதான் மூளை என்று சொல்கிறோம். மூளை என்பதை நீங்க நல்லதை மனப்பாடம் பண்றீங்க, நல்லது வருது எண்ணமாக. கெட்டதை மனப்பாடம் பண்றீங்க, கெட்டதா வருது. இந்த மூளை இல்லை இல்லை, நல்லதை மட்டும்தான் நான் வெளிப்படுத்துவேன், கெட்டதை வெளிப்படுத்த மாட்டேன் என்று ஏதாவது சொல்ல முடியுதானா? முடியாது. அது முடியாது. அது வெளிப்படுத்தும். ஆனால் இது நல்லதா கெட்டதா என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய இடம் என்பது தரப்பதிவு என்று சொல்லக்கூடிய கருமையத்தில் தான். கருமையத்தில் இருந்து வெளிப்படும் போதே நாம் கர்மையத்திலேயே என்ன செய்ய வேண்டும், அந்த தீய பதிவுகளை அதாவது கர்மையத்திலேயே அதை நாம் செயலிழக்க செய்தால்தான் அது எண்ணமாக வராமல் இருக்குமே தவிர, மூளையை மட்டும் நாம் பயன்படுத்தி அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முடியாது. இப்பொழுது கூட இந்த மூளை திறன் பயிற்சி என்று இந்த குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம். அதை பெரியவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லா பெரியவர்களும் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் செய்யலாம். ஆனால் அது மூளை திறன், எண்ணங்கள், ஞாபக சக்தி இதை வளர்க்கும். ஆனால் அது நல்லதை மட்டும் வெளிப்படுத்தி நல்லதை மட்டும் நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூளைத்திறன் பயிற்சி பயன்படாது. இந்த மூளைத்திறன் பயிற்சி அது மூளையின் வழியாக வெளிப்படுவதை வெளிக்கொண்டு வருவதற்கு முடியுமே தவிர, அவர் கெட்டதாக பதிந்து வைத்திருந்து மூளைத்திறன் பயிற்சியை செய்தால் அவர் மிகப்பெரிய கெட்டவராக மாறிவிடுவார். அப்ப இந்த மூளைத்திறன் பயிற்சி எல்லாருக்கும் கொடுக்கிறோம். ஆனால் இந்த கர்மயத்தில் மாற்றம் செய்யக்கூடிய விளக்கங்களையும் பயிற்சிகளையும் தவமும் தற்சோதனையும் செய்தவர்களுக்கு அது கொடுத்தால் அது நன்மையானது மட்டும் முழுமையாக வெளிப்படக்கூடியதாக அமையும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த மூளை என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கொண்டு வரும். அதுதான் அங்கு உள்ளது. இப்பொழுது இந்த பதிவுகள் எல்லாம்
இந்த கர்மயத்தில் இப்படி பதிகிறது என்று சொல்கிறோம். இதை எல்லா பற்றியும் மனிதன் இப்பொழுது கம்ப்யூட்டரில் பதியக்கூடியது மனிதனில் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அப்படி பதிந்து இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கொண்டு வந்து விடுகிறான். இதுவும் பதிவுதானே என்று கேட்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு மனிதன் அவன் பதிந்த பதிவுகள், இவன் மூலமாக அங்கு பதியப்பட்ட பதிவுகள், அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. அது என்ன உருவாக்கப்பட்டது? அது கெட்டதை மட்டும் அவன் அதில் பதிவு பண்ணியிருந்தான் என்று சொன்னால் அது கெட்டதை மட்டும்தான் செய்யும். அந்த ரோபோவனுடைய கர்மையமோ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இது கெட்டது, இது தீங்கு தரக்கூடியது என்று அதை ஒதுக்கிவிட்டு நல்லதை பிரித்து உணர்ந்து செய்யக்கூடிய அந்த திறன் என்பது அந்த அதாவது அதனுடைய கர்மயத்துக்கோ அதனுடைய அந்த அதாவது அந்த ஷிப் என்று சொல்லுகிறார்களே அதற்கு அந்த திறன் இல்லை. அதனாலதான் கம்ப்யூட்டர் மயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அதை உருவாக்குபவர்கள் தீய வழிக்காக தீயதுக்காக உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் தீயதாகவே மாறிவிடும். அங்கு அதை மாற்றுவதற்குரிய அறிவு என்பது அங்கு செயல்பாடு இருக்காது. ஆக அந்த அடிப்படையில் இப்பொழுது அந்த கம்ப்யூட்டர் மயம் என்பது நல்லவர்களாக இருந்து நல்லவரை மட்டும் உருவாக்கி வைத்தால் அது நன்மையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதுவும் தீமையாகத்தான் வரக்கூடியதாக வந்துவிடும். அந்த அடிப்படையிலே இந்த இரண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு தகுதியும் அந்த திறனும் நமது கர்மயத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கர்மயத்துக்கும் இருக்கிறது. அந்த கர்மயத்தின் அடிப்படையிலே நாம் அதை மாற்றம் செய்து அந்த பதிவுகளின் வகைகளை கண்டு உணர்ந்து திருத்தம் செய்வதுதான் தற்சோதனை அகத்தாய்வு என்று செய்து நல்லதை மட்டுமே நாம் வெளிக்கொணரக்கூடிய அடிப்படையிலும் தீமையான பதிவுகளை செயலிழக்க செய்யக்கூடிய அந்த பணிகளையும் செய்வதுதான் ஆன்மீகம். அதைத்தான் இவ்வளவு விளக்கமாக கூறி இந்த பயிற்சிகளை செய்ய சொல்லி மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆன்மீகத்தில் இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் முன்னோர்கள். ஆனால் இவ்வளவு விளக்கம் கூறி அதை செய்ய சொன்னது வேதாத்ரி மகரிஷி அவர்களாகத்தான் இருக்கும். எதற்குமே விளக்கம் கூறி செய்ய சொன்னால் மனிதர்கள் செய்வார்கள் என்று மகரிஷி அவர்கள் இப்படி ஒரு எளிமையான விளக்கத்தை கூறி ஒவ்வொரு பயிற்சியையும் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? நான் 34 வருடமாக பார்க்கிறேன். இந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த விளக்கங்களை எல்லாம் நான் வெளியிலே சொல்லக்கூடிய நல்ல ஆசிரியராக வருவேன் என்ற ஒரு நிலைக்குத்தான் வேதாத்திரிய சீடர்கள் பெரும்பாலானோர் வந்திருக்கிறார்களே தவிர அந்த விளக்கத்தை வைத்து தன்னையும் மாற்றிக்கொண்டு இந்த விளக்கத்தை கொடுத்து பிறரையும் மாற்றிக்கொண்டு அப்படிங்கிற நிலை இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அந்த விளக்கத்தை, ஆமாம் இங்கு விளக்கம் இருக்கிறது, இந்த விளக்கத்தை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் விளக்கத்தை தெரிந்து கொண்டோம், ஆனால் செயல்பாடில் யாரும் செய்யவில்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஆன்மா அங்க என்ன செய்யும்? எதற்காக இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது? அப்ப அது மாற்றத்துக்காகத்தானே கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன ஆகிவிட்டது? வேதாத்திரியம் என்பதும் சடங்காக மாறிவிட்டது என்று இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பல சடங்குகள் ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும். மகரிஷி சொல்லுவாங்க, நீ அந்த கருத்தையும் வைத்துக்கொண்டு சடங்கை செய்வதாக இருந்தால் செய்து கொள். அப்படி இல்லை என்று சொன்னால் கருத்தை மட்டும் செய்து கொண்டு சடங்கை செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை, கருத்தை விட்டு விட்டு வெறும் சடங்கை செய்தால் பலன் இல்லை என்று சொல்வார்கள். அதேதான் இங்கும் இந்த விளக்கத்தை கூறி அதை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த விளக்கம். இந்த விளக்கம் என்பதை சடங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதில் செயல் மாற்றம் என்பது கருத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விளக்கத்தை விளங்கிக் கொண்டு இந்த செயல் மாற்றத்தை செய்வது என்பதுதான் வேதாத்திரியம். ஆனால் இந்த செயல் மாற்றம் செய்வதை விட்டுவிட்டு விளக்கத்தை தெரிந்து கொண்டு விளக்கத்தை எல்லோருக்கும்
கூறிக்கொண்டு அந்த பணியை மட்டும் செய்து கொண்டிருந்தால் நாம் சடங்குகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த சடங்குகளை செய்வதால் இருக்கக்கூடிய அந்த பெருமையும் புகழையும் நாம் அடைந்து கொள்கிறோம். இப்பொழுது அப்படி ஆகிவிட்டது. நான் இந்த ஆசிரியர், நான் அந்த ஆசிரியர், இந்த ஆசிரியர் என்ற அந்த பெருமைகள் வரும் பொழுது அந்த பெருமையில் மடங்கி அந்த சடங்குகள் மட்டுமே நின்று விடுகிறோம். தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. கேட்டால் என்ன சொல்கிறோம்? எனக்கு முன்னாடி வந்தவங்களை இன்னும் மாற்றவில்லை, அவர்களும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறார்கள், அவர்களை முதல்ல மாற்ற சொல்லுங்க, நான் மாத்திரம். ஆக இந்த பதிவுகள் என்பது எவ்வாறெல்லாம் பதிகிறது, இதனுடைய மாற்றம் என்பது நமது கர்மயத்தில் மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து மாறிக்கொள்வதற்காகத்தான் இந்த சிந்தனையை தவிர, இதெல்லாம் இங்கு பதிகிறது, இப்படி பதிகிறது என்று அழகாக பேசிக்கொண்டு பேசி பெயர் வாங்குவதற்காக மட்டும் அல்ல. வேதாத்திரியம் என்பது அதனால்தான் சொல்வார்கள், இது போதனையாக நின்றுவிடக் கூடாது, சாதனையாக மாற வேண்டும் என்று சொன்னார்கள். போதனையாக நின்றுவிட்டால் அதுவும் சடங்காக மாறிவிடும். இப்பொழுது அப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனவேதனையின் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு சிந்தனை துளிகளிலும் இதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதில் விளக்கமே தெரியவில்லை ஒருவருக்கு, ஆனால் என்ன செய்கிறார்? அவர் பயிற்சி செய்து அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விளக்கமெல்லாம் இங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, இதை நாம இப்படி பயிற்சி பண்ணோம்னா நமக்கு இதெல்லாம் வராது இல்லைங்க, நல்லது மட்டும்தான் வரும், கெட்டதை மாற்ற முடியுமில்லைங்க, நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுங்க, அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணினால் கூட அவருக்கு விளைவு அற்புதமான விளைவாக இருக்கும், அவருடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும். ஆனால் இதை விளங்குவதற்கு அதற்காகத்தான் நாம் பார்க்கிறோம். நமது இந்த தத்துவங்களை கூறும்போது கூட நிறைய பேரு அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள், அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். நிறைய கேள்விகள் கேட்கிறவர்கள் இந்த கேள்விகளை கேட்டு அதை தெரிந்து கொள்கிறார்கள், பிறருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னிடம் மாற்றம் செய்யாதவர்கள் தான் அதிகமாக கேள்வி கேட்கிறார்கள். மாற்றம் செய்பவர்கள் இதை நம்ம செய்வோம், செஞ்சு பார்த்துட்டு நமக்குள்ள அதை மாற்றத்தை கொண்டு வருவோம், இதை கேள்வி கேட்டு என்ன பிரச்சனை, அந்த செய்முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஓரிரு கேள்விகள் மட்டும் கேட்பார்கள். அதிகமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செயல்களில் ஈடுபடுவது இல்லை என்பது என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது. அது எல்லோருக்கும் பொருந்தாது. ஒரு சில பேர் அதில் செயல்முறையும் செய்து கேள்வி கேட்பவர்கள் இருக்கலாம். ஆனால் அதிகமாக கேள்வி கேட்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை விளங்கிக் கொண்டு பிறருக்கு சொல்வதற்கு, அதற்காக அந்த சடங்கு முறை செய்வதற்காகத்தான் கேள்வி கேட்கிறார்கள் என்பது என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. ஆக இந்த கேள்விகளை கேட்டு இந்த விளக்கங்களை தெரிந்து கொள்வதை விட, இந்த பதிவுகள் எவ்வாறு பதிகிறது, எங்கு பதிகிறது, என்னென்ன ஆகிறது என்பதை தெரிந்து கொள்வது என்பதை விட, இது எதற்காக செயல் மாற்றம் செய்வதற்காக என்ற அந்த நிலையை புரிந்து கொண்டு அந்த மாற்றத்தை கொண்டு வருவதுதான் முக்கியமே தவிர, இன்றைக்கு இந்த சிந்தனையை கூட நாம் இங்கு இந்த பதிகிறது எல்லாத்தையும் பற்றி இன்னும் விளக்கமாக பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், அது தேவையில்லை. இந்த விளக்கம் செயலை மாற்றுவதற்காக என்பதை தெரிந்து கொண்டு மாற்றத்துக்குரிய செயலை செய்வதற்கு உடனே தொடங்குவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம், நல்ல எண்ணங்களை தோற்றுவிட்டு நல்ல செயல்களை செய்து நமது கர்மயத்தை தூய்மை செய்யக்கூடிய அந்த கருத்துக்குரிய வேலையை தொடங்குவோம். வாழ்க வளமுடன்.